Hi friends, welcome to Nagas Media. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு சூப்பரான குட் நியூஸ் பார்த்தலாம். இங்க பாத்தீங்கன்னா மழை அடடடடா. ஆனா வெயில் காலத்துல சரியான வெயில், இந்த வெயில தாங்கவே முடியல அப்படின்னு நினைக்கும் போது பாத்தீங்கன்னா 3 நாளா செம்ம மழை. அதுவும் டெய்லி காலையில எந்திரிக்கும் போது பாத்தீங்கன்னா 3 நாளைக்கு முன்னாடி என்ன தெரியுமாச்சு, 3 நாள் 2 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன். நான் மகியை எழுப்புறேன், மகி என்னவோ தண்ணி சத்தம் அதிகமா கேக்குது, ஒருவேளை ஏசி பைப்ல இருந்து தண்ணி வெளியில ஊத்துதான்னு தெரியல, போய் பாரு அப்படின்னு சொன்னார். அப்புறமா தான் இவர் அந்த கதவு திறந்து பார்த்துட்டு சொல்றாரு, எப்பா என்னப்பா இப்படி மழை அடிக்குதுன்னு. நேத்தும் பாத்தீங்கன்னா சரியான மழை காலையில, இன்னைக்கு காலையில எந்திரிக்கிற சரியான மழை, அவ்வளவு சூப்பரா இருக்கு கிளைமேட். ஆனா என்னன்னா சரியான வேர்வை வேர்க்குது, மழை பெஞ்சாலும் குளுகுளுன்னு இல்ல, அனலாத்தான் இருக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா குட் நியூஸ் அப்படின்றது வந்து எங்களுக்கு இது பெரிய குட் நியூஸ். இந்த குட் நியூஸ் நடந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையில பல குட் நியூஸ் நடந்துச்சு. என்ன அப்படின்னா சாய்குட்டி பிறந்த நாள் இன்னைக்கு. சாய்தேவுக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா சாய்தேவுக்கு வந்து பிறந்த நாள்ன்றத ஹாப்பியா இருக்கு, ஆனா ஒரு பிறந்த நாள் கூட உருப்படியா கொண்டாடல. அந்த மாதிரி ஃபீலிங் இப்ப கூட நான் மகி கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். பாப்பாக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்த்டேல இருந்து இது 9வது பிறந்த நாள் வரைக்கும் எல்லா வருஷமும் அவளுக்கு பிடிச்ச எல்லாமே செய்யறோம். ஆனா சாய் பர்த்டேக்கு மட்டும் அந்த மாதிரி ஒரு இதுவா சுவாரஸ்யமா ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. அவன் நேத்துலயும் கேட்டுட்டு இருக்க, அக்காவுக்கு கொண்டாடின மாதிரி எனக்கு கொண்டாடுங்க. ஆனா எங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப பாப்பாக்கு பிப்ரவரி தான் பர்த்டே, அப்பயே எல்லாரையும் அழைச்சிட்டு இப்ப திருப்பி கூப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, வர்றவங்களுக்கே சங்கடமா இருந்தா என்ன பண்றது, வேலை வெட்டியில போல இருக்கு, சும்மா ஏன்னா அவங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும், அதெல்லாம் விட்டு தான் நம்ம வீட்டுக்கு வர்றாங்க. அதனால நிறைய யோசனையா இருந்துச்சு. சரி அடுத்த வருஷமாவது தம்பிக்கு வந்து சூப்பரா பண்ணணும் அப்படின்னு ஆசை. சோ இன்னைக்கு ஆனா அவனுக்கு பிடிச்ச மாதிரி நாங்க வந்து நிறைய விஷயங்கள் பண்ண போறோம். அடுத்து ஒரு பெரிய குட் நியூஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா எனக்கு இந்த அவார்டு கிடைச்சது பெரிய சந்தோஷம். இத சாய்தேவ் நேத்து பார்த்துட்டு புள்ள வெயிட் பண்றான், அம்மா எப்ப வருவாங்க அந்த அவார்டை எப்ப பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவனுக்கு இது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. இந்த அவார்டு வந்து எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா மீடியா தொழில் முனைவோர் விருது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க நம்மளுக்கு. எதனால இந்த அவார்டு கொடுத்தாங்க அப்படின்னா, இந்த மீடியா வந்து இப்ப நம்ம யூடியூப்ல இருக்கோம். ஸோ இந்த மீடியா மகி வந்து கேமரா ஒர்க்ல இருக்காங்க, எல்லாமே 2 பேருமே சேர்ந்து அந்த மீடியா அப்படின்றத வந்து கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்ம பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல், அதுக்கப்புறமா நம்ம ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு யூடியூப் மூலியமா எனக்கு கிடைச்ச பிசினஸ் அது. இன்னைக்கு அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா சூப்பரா போயிட்டு இருக்கு. ஸோ அதனாலதான் இந்த விருது எனக்கு கொடுத்திருந்தாங்க. எனக்கு அதனால ரொம்ப சந்தோஷம். நேத்தே வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க, வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க. நம்ம நேற்று சேனல்ல வீடியோ போட்டுட்டோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணும்போதும் பாத்தீங்கன்னா வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த விருது வந்து இதோடைய என்ன சொல்றது கரெக்டா பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப எங்களுக்கே பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு 7 வருஷம் ஆகுது. 7 வருஷம் ஆயிடுச்சு. ஆமா சொல்லலாம், 7 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 7 வருஷத்துல பாத்தீங்கன்னா எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கும், எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டி தான் நாங்க வந்து இந்த அளவுக்கு இருக்கோம் கடவுள் புண்ணியத்துல. அப்ப அவ்வளவு பிரச்சனைகளையும் நான் எடுத்து நான் யூடியூப்ல போட்டேனா அப்படின்னா நான் போடல. நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது. அதெல்லாம் பார்த்தா இப்ப நிறைய வீடியோஸ் எல்லாம் பாக்குறதுக்கு அதெல்லாம் போட்டிருந்தா நல்லா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க தான். பட் என்னன்னா அதெல்லாம் தெரிஞ்சுமே எனக்கு அது வந்து வேண்டாம் அப்படின்னு. அதுல வந்து மகி வந்து உறுதியா இருந்தாங்க, ஒரு பிரச்சனையை போட்டு இன்னொருத்தவங்களை பத்தி நம்மளுக்கு நடந்த பிரச்சனைகளை பத்தி நீ வீடியோ போட்டு சம்பாதிக்கணும்னு அவசியம் கிடையாது, அப்படி ஒரு இது நம்மளுக்கு தேவை கிடையாது, அதை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு அவர்தான் சொல்லிட்டே இருப்பாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா நாங்க பண்ணாத ஒரு விஷயம் வந்து ப்ரமோஷன் வீடியோ. யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள்லயே வந்து நாம ஒரு சில விஷயங்களை செய்யவே கூடாது அப்படின்றத நான் முடிவெடுத்துக்கிட்டேன். அப்ப ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா சின்ன இந்த பாத்திரம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நான் ப்ரமோஷன் வீடியோ பண்ணிருக்கேன். ஆனா அதிகப்படியா கிடையாது, சும்மா 1-2 அந்த மாதிரி மட்டும் பண்ணிருக்கேன். அப்பயே பாத்தீங்கன்னா என்கிட்ட ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, அக்கா உங்க வீடியோவை வந்து நான் உங்களை ரொம்ப நம்பிதான் நான் பாக்குறேன், நீங்க இயற்கையான விஷயங்கள் மட்டும்தான் எங்களுக்கு சொல்லுவீங்க, அதெல்லாம் எங்களுக்கு ரொம்பவே கை கொடுத்துருக்கு. ஆனா எல்லாரும் பண்ற மாதிரி நீங்க வந்து இந்த பொருளை நீங்க யூஸ் பண்ணுங்க, இந்த பொருளை நான் போட்டா நல்லா இருக்கு, இதை நீங்க யூஸ் பண்ணுங்கன்னு எங்களுக்கு மாத்தி சொல்லாதீங்க, அப்புறம் உங்க மேல இருக்க நம்பிக்கையே போயிடும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா நீங்க பண்ணுங்க, இருக்கும் போதே யூஸ் பண்ணிக்கிட்டா அதான் இப்படியும் சொல்லுவாங்க. நான் 2யுமே யோசிச்சு பாப்பேன். பண்ணுங்கன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு விஷயத்த ஏத்துக்கிட்டு நான் பண்ணேன் அப்படின்னா அது எனக்கு மட்டும் தான் சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா நிறைய பேருக்கு அது எவ்வளவு வருத்தத்தை கொடுக்கும்னு தெரியாது. ஏன்னா நான் ஒரு கிரீம் யூஸ் பண்றேன் இன்னைக்கு, அது சூப்பரா இருக்குது, நீங்க அதை போடுங்கன்னு சொல்லுவேன், நீங்க அதை நம்பி வாங்குவீங்க. திருப்பி என்ன பண்ணுவோம் 10 நாள் கழிச்சு, இந்த கிரீம் இன்னும் சூப்பரா இருக்கு, இதை எடுத்து போடுங்கன்னு சொல்லுவேன். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொன்னு வேற, நானும் போட்டு எனக்கு எடுத்துக்கிறது இல்லாம பாக்குற உங்களையும் எடுத்து விட்ட மாதிரி இருக்குமேன்னு சொல்லிட்டு நானும் மகிய முடிவு பண்ணது ஸ்கின் கேர் ஐட்டம்ஸ், ஹேர் கேர் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி எதுவுமே காசுக்காக வாங்கிட்டு நம்ம வந்து அதை பத்தி புகழ்ந்து தள்ளிட்டு நீங்க யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேசக்கூடாது. இந்த மாதிரி இது நம்மளோட ஸ்கின்னை, ஹேரை, நம்மளுடைய உடல் நலத்துக்கு எடுத்துக்கிற மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணக்கூடாது. ப்ரொமோஷன் வீடியோ அது எவ்வளவு காசு கொடுத்தாலும் பரவாயில்ல நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்தது. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்மளுக்கு சேனல்ல ஏற பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மெயில் வரும்.
நிறைய மெயில் வரும். இந்த வீடியோ பண்ணுங்க, அந்த வீடியோ பண்ணுங்க. சில கேம்ஸை பற்றி வரும், சில இது பார்த்தீங்கன்னா ஏதோ ஹெல்த் ட்ரிங்க் இந்த மாதிரி எல்லாம் மெசேஜ் நிறைய ஒரு மெயில் வரும். ஆனால் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்கிப் பண்ணிகிட்டே இருப்போம். அப்போல்லாம் ஒரு சின்ன இது எல்லாருமே பண்ணுறாங்க, ஆனால் நம்மளுக்கு பண்ணுறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. இப்படிலாம் இருக்கும். எல்லாத்தையும் வேண்டாம் 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 வேண்டாம்னு ஸ்கிப் பண்ணியாச்சு. மெயிலை பார்க்கவே மாட்டோம். அதுக்கப்புறம் செக் பண்ணுறதே விட்டாச்சு மெயிலை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிஸ்னஸ் அப்படின்றத ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா எங்களுக்கு பெரிய நல்ல பேர் கொடுத்தது அந்த விஷயம்தான். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு சொன்னது வந்து, இவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருந்தோம், ஒரு சேனலை வந்து இவ்வளோ நாள் நீங்கள் நடத்தியுமே எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வாங்குங்க அப்படின்னு எங்களை நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணலை. அந்த மாதிரி பண்ணாததுனால தான் உங்களுடைய ப்ராடக்ட் மேலே நம்பிக்கை வந்து நாங்கள் இதை வாங்குகிறோம், அது எங்களுக்கு நல்லாவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னன்னா, ஒரு விஷயத்த நம்ம பண்ண முடியலையே அப்படின்னு நினைக்கிறத விட அதை வந்து பண்ணாமல் விட்டதுனால நிறைய நல்ல விஷயம் எங்களுக்கு கிடைச்சிருக்குது. நிறைய நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க, நிறைய நல்ல விஷயங்கள் எங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. அது இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்க நாகாஸ் ஒன்லி நேச்சுரல் பிஸ்னஸில் பண்ணுற ப்ராடக்ட் கூட இப்போ நம்மள்ட்ட வந்து கேட்பாங்க நிறைய பேர், இது என்ன ரேட்டு, இது என்ன ரேட்டுன்னு சொல்லி டீட்டெயில் கேட்பாங்க. நம்ம எல்லாருக்கும் அமௌண்ட் எல்லாம் போட்டு விட்டுருக்கோம், இவ்வளோ வரும் அவ்வளோ வரும். நாளைக்கு வந்து நம்ம கிட்ட ஒரு 500 பேர் விசாரிக்கிறாங்கன்னா 500 பேரும் பொருள் வாங்குவாங்கன்னா அப்படியெல்லாம் வாங்க மாட்டாங்க. நம்ம என்னன்னா, அவங்க மறுபடியும் ஃபோன் பண்ணி நம்ம பொருளை வாங்கிக்கிறீங்களா கேட்டுக்கலாம்னு சொல்லி இது வரைக்கும் நம்ம கேட்டதில்லை. நான் கேட்கவே மாட்டேன். ஃபாரின்ல இருந்தெல்லாம் ஆர்டர் கொடுக்குறவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய அவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்சபட்சம் 25,000 30,000 இந்த மாதிரி தான் அவங்க கேட்பாங்க. அதாவது கொரியர் சார்ஜ் இல்லாமல் ப்ராடக்டோட காஸ்ட், அதுக்கு வந்து கொரியர் சார்ஜ் தனியாக வரும், ப்ராடக்ட் காஸ்ட் தனியாக. நம்ம என்னன்னா அவங்கள மறுபடியும் கால் பண்ணி என்ன கேட்டிங்களே சிஸ்டர், என்ன வாங்கிக்கலாம் சொல்லி கேட்க மாட்டோம். நம்ம அவங்க விருப்பம், நாங்கள் அப்படியே விட்டுருவோம். அமௌண்ட் கேட்குறாங்க. எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் நம்பிக்கை ரொம்ப அதிகம். நம்மளுக்கு கிடைக்கிறது நம்மளுக்கு தான் கிடைக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. யாராலையும் அதை தடுக்கவே முடியாது. தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலும் அந்த நேரம் வேணா தடுத்துட்டோன்னு ஒருத்தவங்களுடைய ஹாப்பினஸ் இருக்கலாம், ஆனால் எப்பவுமே தடுக்க முடியாது. ஸோ கடவுள் நம்மளுக்குன்னு வச்சிருக்கிறது நம்மளுக்கு தான் கொடுப்பாரு நல்ல விஷயங்களை. ஸோ அதனால இந்த பிஸ்னஸ் விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா, நான் யாரையும் வந்து நார்மலாகவே நம்ம சேனல் மட்டும் வச்சிருக்கும் போதும் அதை வாங்கிக்கோங்க இதை வாங்கிக்கோங்கன்னு யாரையுமே நான் ஃபோர்ஸ் பண்ணதும் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய பொருளையுமே ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டீங்களே, செஞ்சீங்களே, வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நான் கேட்கவும் மாட்டேன். அவங்களுக்காக பிடிச்சிருந்தா அவங்களுடைய மன திருப்தி இருந்துச்சுன்னா வாங்கிக்கிட்டோம், இல்லைன்னா அவங்களுக்கு எப்போ பிடிக்குதோ அப்போ வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுருவேன். ஸோ இப்போ வரைக்கும் ஃபோர்ஸ் பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு நம்ம பாதையை நோக்கி போயிட்டு இருக்கிறதுனால கடவுள் வந்து இதை கொடுத்தாரு அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். இது வந்து எங்களுக்கு இது பெரிய விஷயம், ரொம்ப பெரிய விஷயம் இது. ஸோ எங்கள் ஊரில் இருக்கிறவங்க எங்களுக்கு அவார்டு கொடுத்தது எங்களுக்கு வந்து ஊருக்குள்ளே ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்குப்பா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். இந்தாங்க, இதை கையில் பிடிச்சிக்கிட்டே ரொம்ப நேரமா கையை ஆட்ட முடியாமல் பேசிக்கிட்டு இருக்கேன் நான். ஸோ அதனால் இந்த இதை பற்றி நேற்று நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, நீங்கள் எல்லாத்தையுமே வீடியோ போடுவீங்களே, ஒரு சின்ன விஷயமா உங்கள் வீட்டில் ஒரு சந்தோஷம் நடந்தாலும் வீடியோ போடுவீங்க, இந்த அவார்டை நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் அதை க்ளோஸ்அப்பில் வச்சு இப்போ நான் வீடியோ போட்டுட்டேன். இது வந்து எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்ததே பார்த்தீங்கன்னா அஸ்வினி மேம், அப்புறம் வந்து அருண்மொழி மேம், இவங்க தான் ரொம்ப காரணம். ஸோ அவங்க எல்லாருக்குமே நன்றி. நேற்று நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ், நாகாஸ் ஒன்லி நேச்சுரல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி. ஏன்னா இதுதானே யூடியூப் சேனல் அப்படின்றது எதுவுமே இல்லாமல் ஜீரோவில் ஆரம்பிச்சது தானே. இன்னைக்கு இவ்வளோ பெரிய விஷயம் நம்ம வாழ்க்கையில் அந்த யூடியூப் சேனலால் நடந்திருக்கு அப்படின்னா அதையும் நம்ம கரெக்டாக கொண்டு போயிருக்கோம். யாரை பற்றி தேவையில்லாமல் நம்ம யூடியூப் சேனலில் இது பண்ணவே மாட்டோம், யாரையும் டார்கெட் பண்ணி ஃபஸ்ட்டு பேசவே மாட்டோம். அந்த விஷயம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாகாஸ் ஒன்லி நேச்சுரல். எவ்வளோ சந்தோஷம் பாருங்க, பேசிக்கிட்டே இருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு சிஸ்டர் கிட்ட நான் இந்த இதை சொன்னேன், அவங்க கண்டிப்பாக இதை யூடியூப்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன விஷயம் அப்படின்னா நம்ம வந்து குலதெய்வம் பூஜை பண்ணால் ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அடுத்தது வந்து குலதெய்வம் கோயிலுக்கு பௌர்ணமி போயிட்டு வாங்க வெள்ளத்தை வாங்கிக்கிட்டு, அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு நினச்சது நடக்கும் அப்படி சொல்லியிருப்பேன். பாருங்க, எனக்கு மயில் சத்தம் கேட்க அப்படியே குளுமையாக இருக்குது. என்னன்னா அம்மா ஒருத்தவங்க இப்போ ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி அம்மா ஒருத்தவங்க எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து நம்ம சொன்ன மாதிரி 3 மாதம் 3 பௌர்ணமிக்கு வெள்ளம் வாங்கிட்டு குலதெய்வம் கோயிலில் கொடுத்துருக்காங்க, சாமி கும்பிட்டு வந்திருக்காங்க. அவங்களுடைய பையனுக்கு வந்து நல்ல வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களை பார்த்து நான் ஸ்டார்ட் பண்ணப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களோட வாய்ஸ் கேட்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பாருங்க எவ்வளோ அழகா இல்லை, அவங்க வாய்ஸ் கேட்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நேற்று சிஸ்டர் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் பண்ண சிஸ்டர் அப்படின்னு சொல்லி. ஆனால் என்னன்னா தூரமாக இருக்குது குலதெய்வ கோயில், அதனால் மாதம் என்னால் போக முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணுறோம் அப்படின்னு. இதுக்கு தான் நான் அவங்களுக்கு ஒரு ஐடியா சொன்னேன், அதே தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். இப்போ என்னன்னா கடவுளுக்கு வந்து நம்மளுடைய சூழ்நிலையே தாராளமாக புரிஞ்சுக்க முடியும், சரிங்களா? நம்ம வந்து எப்பவுமே என்னால் வந்து இதை செய்ய முடியலையே அதை செய்ய முடியலையே. நானே சொல்லியிருக்கேன், எனக்கே பார்த்தீங்கன்னா நான் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு விளக்கேற்றும் போது ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களால் செய்ய முடியுது என்னால் செய்ய முடியல அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுவாங்க. நீங்கள் 4 மணிக்கு எந்திரிச்சு எப்படி தான் விளக்கேற்றுறீங்கன்னு தெரியல, எல்லாத்தையுமே பார்க்குறீங்க, ஆனால் என்னால் பண்ண முடியல, எனக்கு தூக்கமாக வருது, சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படி சொல்லுவாங்க.
நான் உங்களுக்கு ஒரே விஷயம் தான் சொல்லுவேன், நான் செய்ய என்னால இவங்களால முடியுது என்னால முடியலன்னு வருத்தப்படாதீங்க. வருத்தப்படாம அதுக்கு முயற்சி பண்ணுங்க. இன்னொன்று வந்து நம்மளே வந்து இது பண்ணி பார்க்கணும். நைட்டு நம்ம எதனால எக்ஸ்ட்ரா தூங்குறோம், ஒன்று சோம்பேறித்தனமா இல்லை லேட்டாக நம்ம வந்து வேலை காரணமா தூங்கி அப்படி லேட் ஆச்சான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி யோசிச்சு பாருங்க. சோம்பேறித்தனமா உங்களுக்கு தூக்கம் வருது அப்படின்னா 6 மணி நேரம் 7 மணி நேரம் 8 மணி நேரம் அவ்வளோதான். இதுக்கப்புறம் தூங்குற தூக்கம் வந்து வேஸ்ட்டுதா அப்படின்னு. ஏன்னா கம்மியாக தூங்கினாலும் பிரச்சனை, ரொம்ப நேரம் தூங்கினாலும் பிரச்சனை. நீங்கள் அதிக நேரம் தூங்க என்ன ஆகும்னா கண்டிப்பாக நம்ம உடம்பு அதுக்கே பழகிக்கும். திருப்பி நம்ம உடம்ப சுறுசுறுப்பாக கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு 6 மணி நேரம் தூங்கினா போதும் அப்படின்னு உங்கள் உடம்புக்கு தெரியுதா, போதும். 8 மணி நேரத்துக்கு மேலே தூங்காதீங்க தேவையில்லாமல். ஸோ அதனால் செய்ய முடியலன்னு வருத்தப்படாதீங்க, செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க, அவ்வளோதான். இப்போ குலதெய்வம் கோயிலுக்கு என்னால் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் போக முடியுது, மாதம் என்னால் போய் வெள்ளம் கொடுக்க முடியல அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் வீட்டுக்குள்ளேயே குலதெய்வம் ஃபோட்டோ வந்து நம்ம கண்டிப்பாக வச்சுருப்போம் எல்லார் வீட்லேயுமே. அப்படி இல்லைன்னா இப்போல்லாம் நம்ம பண்ணுறோம்ல, செம்பில் வந்து குலதெய்வமாக நினச்சி தண்ணி ஊற்றி வச்சு கூட நம்ம சாமி கும்பிடுறோம். நீங்கள் எந்த மாதிரி உங்களுடைய குலதெய்வத்தை வச்சுருந்தாலும் சரி, மாதம் பௌர்ணமி அன்னைக்கு நல்லா வீடெல்லாம் சுத்தபத்தமாக வச்சுட்டு அன்னைக்கு வெல்லம் கொஞ்சமாக ஒரு வெள்ளைக்கட்டி கூட நீங்கள் முழுசாக வைக்க வேண்டியதில்லை, அளவாவது அவருக்கு கொஞ்சமாக ஒரு கிண்ணத்தில் வச்சு அவர்கிட்ட வேண்டிக்கோங்க. மனசார சொல்லுங்க, நான் கிட்ட நீங்கள் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு பக்கத்துலேயே நான் இருந்தேன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்துடுவோம்ப்பா மாதம். ஆனால் தூரத்தில் இருக்கோம், உங்களுக்கே தெரியும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் எங்களால் வர முடியுது, மாதம் இவ்வளோ தூரம் வர முடியாதுன்னு. என் சூழ்நிலையை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. அதனால் நான் இங்கே இருந்தே உங்களை மனசார நம்பி கும்பிடுறேன், எங்களுக்கு வேண்டிய நல்லதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் இருந்தே நீங்கள் அவரை நினச்சி சாமி கும்பிடுங்க. கொஞ்சமாக வெள்ளை கட்டி வச்சு கண்டிப்பாக நிறைய நல்ல மாற்றங்கள் நடக்கும். அதையுமே நீங்கள் காலையில், என்னால் டெய்லி பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ண முடியாது அப்படின்னா பௌர்ணமி அன்னைக்கு மட்டுமாவது, மாதம் ஒரு நாள் பௌர்ணமி அன்னைக்கு மட்டுமாவது காலையில் வெள்ளனா எந்திரிச்சு சாமியை கும்பிட்டுட்டு உங்களுடைய குலதெய்வத்துக்கு தகுந்த மாதிரி போற்றி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு 108 போற்றியை படித்து வெள்ளத்தை வச்சு சாமியை கும்பிட்டுட்டு அந்த வெள்ளத்தை ஒன்று நீங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே சாப்பிடுங்க. இல்லைனா என்னை பொறுத்த வரைக்கும் அதை விட பெரிய விஷயம் வந்து அந்த வெள்ளத்தை நுணுக்கி ஒரு வாரமாக போட்டிங்கன்னா நிறைய எறும்பு எடுத்துக்கும். நீங்கள் போய் எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்தா தான் அன்னதானம் அப்படின்றது கிடையாது. இந்த மாதிரி எறும்புகளுக்கு நீங்கள் சாப்பாடு போட்டாலும் அதுவும் அன்னதானம் தான், குட்டி குட்டியாக உடச்சி போட்டு விடுங்க. இந்த மாதிரி பண்ணாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் கோயிலுக்கு போய் கிடைக்கிற பலனும் இதேவும் ஒரே மாதிரி தான், நம்மளுக்கு நல்லதாக நடக்கும். ஆனால் கிட்ட இருந்துக்கிட்டே போக முடியலன்னு சொல்லக்கூடாது, டயம் இருந்துச்சுன்னா போயிட்டு வந்துடுறோம். ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. குலதெய்வம் அந்த மாதிரி கும்பிட முடியலன்னா இந்த மாதிரி பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம், தப்பே கிடையாது. அதே மாதிரி பூஜை பண்ணுறது வாரம் வெள்ளிக்கிழமை சொல்லியிருப்பேன், அந்த குலதெய்வ பூஜை பண்ணுங்க, ரொம்ப நல்லது நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி குலதெய்வ பூஜையும் செஞ்சு பாருங்க, உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் நடக்கும். எதுக்குமே வந்து கவலைப்பட்டு உட்காராதீங்க. இப்போ ரீசெண்டாக இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக அடிக்கடி நான் எனக்கே சொல்லிக்கிற விஷயம் வந்து, எதை நினைச்சோம் நம்ம கவலைப்படுறதுனால ஒரு அம்மன் ஜல்லிக்கு பிரோஜனம் கிடையாது. உக்காந்து ஐயோ இப்படி நடந்துருச்சே, அச்சோ இப்படி நடந்துருச்சேன்னு பிரோஜனமே கிடையாது. இப்படி நடந்துருச்சே அதை சரி பண்ணி நம்ம என்ன அடுத்த வேலையை போயிட்டே இருக்கணும். ஏன்னா நீங்க இப்படி நடந்துருச்சேன்னா அதே தான் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு கிடப்போம். அடுத்த இதுக்கு நம்ம மைண்ட் யோசிக்காது. சரி நடந்துருச்சா, அதை ஒன்றும் மாற்ற முடியாதுல்ல, தள்ளி போட்டு அடுத்த விஷயத்த நோக்கி போயிட்டே இருங்க. நல்ல விஷயம் நடக்கும், எல்லாமே நம்ம கையில தான் இருக்குது. அதனால எல்லாருக்குமே நல்லது நடக்கட்டும். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே நன்றி, பாய்.